ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக தான் இருக்குது. ஒன் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் FDFS. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ப்ரோ? சொல்லுங்கள். இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. பட் இப்போ வெளியே எனக்கு வர மனசே இல்லை. எனக்கு ஒப்பனா சொல்ல போனால் இதுக்கப்புறம் மறுபடியும் அவ்வளோதான் ஸ்க்ரீனில் இதுக்கப்புறம் தளபதி இதுக்கப்புறம் நடிப்பாரா இல்லைன்னு கொடுத்தல. ஆனால் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி பார்க்க முடியாது ப்ரோ. என்ன ஒரு வருத்தனை, என் பசங்களை கூப்பிட்டு வர முடியாதுன்னு ஒரு இது இருந்ததுனால அது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கு. ஆனால் படம் சூப்பர். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதான் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. ஆக்சுவலாக நான் தலை ஃபேன் தான். அம்மாவும் பண்ணிட்டு தான் படம் எடுத்த மாதிரியே இருந்தது. அவர் படத்தில் சொன்னது எல்லாமே அவர் முன்னாடி பண்ணிட்டாரு. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. நாங்கள் காலைல கிளம்புறப்பவே ஐயோ இதான் லாஸ்ட் மூவியாக இருக்குமோ நினச்சிட்டே வந்தோம். ஒரு டான்ஸ் ஆடினாரு பாருங்க. ஐயோ நான் என்ன பண்ணுறேன்னு. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்திருந்தா ஓகே. பட் அரசியல்லாம் வந்து அவர் அது வேற மாதிரி போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. திருப்பி அவரை நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்ட்டு. ஃபுல்லு எப்படின்னா அரசியல் வரதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் இது பண்ணுவோம் அதில் பற்றி சொல்கிற அந்த மெசேஜ் தான் ப்ரோ. கண்டிப்பாக போனால் சொல்ல போனால் யாருமே போனால் இப்போ எங்கள் படத்தை யாருமே உள்ளே போன எல்லாருமே ப்ரோ ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட்டும் ஒவ்வொரு ஃபீலிங் எமோஷனலுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ண தான் ப்ரோ இது பண்ணாங்க. சீரியஸாக ப்ரோ இப்போ வெளியே எனக்கு வர மனசே இல்லை. எனக்கு ஒப்பனா சொல்ல போனால் இதுக்கப்புறம் மறுபடியும் அவ்வளோதான் ஸ்க்ரீனில் இதுக்கப்புறம் தளபதி இதுக்கப்புறம் நடிப்பாரா இல்லைன்னு கொடுத்தல. ஆனால் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி பார்க்க முடியாது ப்ரோ. FDSலாம் ஒப்பனா சொல்ல போனால் ஃபஸ்ட் ஷோ வந்து டிக்கெட் கிடையாது. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நாங்கள் எல்லாருமே இதுக்கப்புறம் FDSனாலே தளபதி தான். இப்போ தான் இதுக்கப்புறம் பண்ண முடியாது ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. அதான் சொல்கிறேன். எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பாக 234 தொகுதி கண்டிப்பாக ஜெயிச்சுப்போம். இது அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறதுனால அதுக்கு தள்ளி போய் இப்போ தளபதியை விஜய் வர்றது போல ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய்னு வந்து சூப்பர் படம். நான் செம்மையாக இருந்தது. வேற லெவல். தியேட்டரில் போய் பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தளபதியோட படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கடைசி படம்ன்றதுனால தான் வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த படம் ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு. லீக் ஆகிடுச்சே. நம்மளுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் வரமாட்டாங்க, நம்மளுக்கு இவ்வளோ கலெக்ஷன் கொடுக்காதுன்னு நினச்சோம். பட் வந்து தேட்டர் ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணோம். எங்களுக்கு இன்னைக்கு கிடச்சிடுச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டு பாட்டு வரும்போதில் ரொம்ப அழுதுட்டோம். நானும் என்னோட ஹஸ்பண்டை ரொம்ப ஃபீல் பண்ணோம். நல்லது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு படம் நடித்தா நல்லாயிருக்கும். இருந்தாலும் ஜனங்க வந்து அவர் படம் நடிக்க வேண்டாம், நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணட்டும், நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. எப்பவுமே பண்ணுறது தான். அவர் ரசிகருக்காக மட்டும்தான் இப்போ பண்ணது படமே. இந்த படமே வேணான்னு அவர் இருந்தார். எங்களுக்காகவே இந்த படம் பண்ணியிருக்காரு. இன்னமும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இருந்தாலும் மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. நல்லது பண்ணுவார். படம் சூப்பராக இருக்குங்க. மாசாக இருக்குது. செம்ம கிளாஸாக இருக்குது. ஆமாம். லைக் மிஸ்ஸிங் தான். பட் எவ்ரி ஃப்ரேம் அண்ட் எவ்ரி ஃபிக்ஸிங் எல்லாமே செம்மையாக இருக்குது. செம்ம டான்ஸு எல்லாமே கிளாஸ் அண்ட் மாசாக இருந்துச்சு. எல்லாமே ஆடியன்ஸுக்கு தான் ப்ரோ. எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வச்சிருக்கிறது, எவ்ரி லெட்டர்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ்க்காக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ப்ரோ? சொல்லுங்கள். இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. பட் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறப்போ. பட் இதே முன்னாடி வந்திருந்தனா அது இப்படி போட்டிருக்க முடியாதுல்ல. இப்போ போட்டிருக்குங்கிறப்ப ஆமாம். எவ்ரிதிங் வாஸ் நைஸ் ப்ரோ. செமையாக இருக்கு. ஆமாம், எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காரு ப்ரோ. சொல்லவே வேண்டாம். வேர்ட்லெஸ். படம் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வர்த் டு வாட்ச். நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு வர்த்தான ஒரு ஃபிலிம். அது சொல்லாதீங்க. இன்னும் மனசு தான் ஹெவியாக இருக்குது. அவரோட ட்ரிபியூட் வீடியோலாம் பார்த்துட்டு வந்து தான் ஃபேஸோட சேஞ்சஸே தெரியும். ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக தான் இருக்குது. ஒன் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் FDFS. அதுக்கான ஒரு இதுதான் இந்த ரஷ்ஷே. நீங்கள் பார்த்தா தெரியும். எங்களுக்கு தளபதி மூவி அதுதான். இது லீக்டு மூவி, ரீமேக் மூவி, தெலுங்கு ரீமேக், ஒரவர் தளபதி இருக்காரு. அதனால இந்த மூவி, அதனால தான் இவ்வளோ ரஷ். இதுதான். அதுக்கு தான் நாங்கள் ஆசைப்பட்டாங்க எல்லாருமே. த ஹானரபிள் சிஎம்னு போடணுன்னு தானே ஆசைப்பட்டாங்க.
செம்ம ஃபீலுங்க அது. இதுக்கு தான் ஆசைப்பட்டீங்க, நடந்துருச்சு பாருங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து இந்த எலெக்ஷனை இன்னும் இம்பேக்ட் பண்ணியிருக்கும். இதை விட இப்போ ரொம்ப இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் சிஎம் ஆனோம், அப்போ இன்னும் ஈஸியாக இருப்போம், அவ்வளோதான். பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ வெயிட் பண்ணி வச்சு வந்தனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கஷ்டமாக தான் இருக்குது, நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோமே சிஎம்மா. ஓகே, ஆமாம். இது முதலமைச்சர் ஆக முன்னாடி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்தனால இந்த ஃபீலே வேற மாதிரி தான் இருக்கு. வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். சொன்ன மாதிரி அப்படிலாம் தளபதியோட லாஸ்ட் மூவி, ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். எமோஷனலாக எனக்கு லாஸ்ட்டாக அந்த மெமரிஸ் மாதிரி காமிச்சாங்க, ஸோ அது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. பட் டெஃபினெட்லி பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் தென் ஹீஸ் டூயிங் சம்திங் குட் ஃபார் த பீப்புள். ஸோ படம் சூப்பராக இருக்குது, எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காரு, ஸோ டெஃபினட்டாக பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, திருப்பி அவரை நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்ட்டு. பட் ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை, நாங்கள் லீக் ஆகும்போது யாரும் பார்க்கவும் இல்லை. ஸோ ஏன்னா அவரோட மூவின்றப்ப கொஞ்சம் தேட்டரில் பார்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பார்க்காம ஸ்ட்ரெயிட் டேரக்ட் தேட்டரில் தான் வந்து பார்க்குறோம். ஸோ நல்லா இருந்துச்சு. எங்கள் டீம் மொத்தமே வந்திருக்கு, லீவ் போட்டு வந்திருக்கோம் எங்கள் டீமே. ஸோ அது ஆக்ஷன் மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லைக் எலெக்ஷன் முன்னாடி இருந்திருந்தால் இது ஜஸ்ட்டு ஷோ மட்டுமாவே இருந்திருக்கும். லைக் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களான்ற மாதிரி. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்திருக்கும்போது பரவாயில்ல, அவர் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரோ அதே தான் இங்கேயும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் கொண்டு வர சேஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. பிளாஸ்ட் தான், நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். என்ன ஒரு வருத்தனை, என் பசங்களை கூப்பிட்டு வர முடியாதுன்னு ஒரு இது இருந்ததுனால அது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். சிஎம் சாராக ஆனதுக்கப்புறமா டைட்டில் கார்டு போட்டது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்டர்வல் பிளாக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஓவரால் பிளாஸ்ட் தான் சார். எனக்கு வந்து இதுதான் சார் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் தளபதியோட லாஸ்ட் படம். எனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் லாஸ்ட் படம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா டெய்லி அவரை டிவியில் பார்க்குறோம். அந்த ஹாப்பினஸ் போதுமே நம்மளுக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன ஃபீல் பண்ணுறேன்? எதுவும் ஃபீல் பண்ணலை எனக்கு. இல்லை இவங்க வந்து அஜித் ஃபேன் ஆக்சுவலி. நான் ஜஸ்ட் லாஸ்ட் படங்கனால பார்க்க வந்தேன், அவ்வளோதான். ஸ்க்ரீன்லேயே கடைசி வரைக்கும் பார்த்துக்கலாம் நினைக்கிறோம். இப்போ இருக்கிறது சரியில்லை, அதோட போதும். நாங்கள் ஒன்றும் லீக் ஆயிடுச்சு, பட் ஆனால் நாங்கள் எதுவும் பார்க்கல. சரி, தளபதி போடாதனால வந்து பார்த்துருக்கோம். கடைசி வரைக்கும் இப்படியே இருந்திருந்தா ஓகே, பட் அரசியல்லாம் வந்து அது வேறு மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படம் நல்லா இருக்குது, படம் ஓகே தான். ஆமாம், கடைசி வரைக்கும் இப்படி ஓகே அது வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ வெளியே நடக்கிறப்ப ஆக்சுவலாக படத்தில் வேறு மாதிரி இருக்குது, வெளியில் வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு டான்ஸ் ஆடினாரு பாருங்க, ஐயோ நான் என்ன பண்ணுறேன்னு சத்தியமாக சொல்கிறேன். நைஸ், வெரி நைஸ். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபேன்ஸ்க்கான படம் ப்ரோ. பார்க்கலாம், ஏன் பார்க்க முடியாது? ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பார்க்க வேண்டியதான். டிவியில் பார்க்குறோம், ஸ்க்ரீனில் உண்மையாக சொல்லிட்டா ப்ரோ, படம்னா கூட வருஷத்துக்கு ஒருத்து தான் வரும். சிஎம் ஆன பிறகு டெய்லி ஏதாச்சும் எங்களுக்கு ட்ரீட் ஜாலியாக இருக்கும். உண்மையாகவே சினிமா ஃபேன்ஸாக இந்த படம் எங்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. செகண்ட் ஹாஃப் அந்த ரோபோட் ஃபைட் மட்டும் தான் கொஞ்சம் ட்ராக் ஆச்சு. மிச்சப்படி சூப்பரான படம். சூப்பராக இருக்குது, கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. ஆனால் படம் சூப்பர், நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். படம் சூப்பராக இருந்தது. விஜய் சார் படம்லாம் எப்படி இருந்ததுலாம் கேட்கவே கூடாது, அது எப்பயுமே பிளாஸ்ட் தான். ரொம்ப நல்லா இருக்காரு விஜய் சார், யூத்தாக இருக்காருங்க இந்த படத்தில். அப்படியே அந்த குஷி பிரியமானவளை பார்த்த மாதிரி இருக்காரு. நல்ல மெசேஜ் இருக்குது லேடிஸ்க்கும் கிட்ஸுக்கும். பட் ஏன் சர்டிஃபிகேட்னு தெரில. கிட்ஸ்லாம் வந்து தான் இன்னும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் வயலன்ஸும் அவ்வளோவா இல்லை, கிளைமேக்ஸில் மட்டும்தான் ஆஸ் யூஷுவல் எல்லா படம் மாதிரி தான் வயலன்ஸு. மற்ற மாதிரி எதுவுமே சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. 3 hours போனதே தெரியல, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் ஃபேன்ஸாக எமோஷனலாக இருந்தது. அந்த லாஸ்ட்டாக அந்த இது போட்டாங்கட்டு அப்போ தான் கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது. பட் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணோம். சம்வேர் க்ரையிங். ஐயோ சார்,
ரொம்ப எமோஷனலாக தான் இருக்குது. நாங்கள் காலைல கிளம்புறப்பவே ஐயோ இதான் லாஸ்ட் மூவியாக இருக்குமோன்னு நினச்சிட்டே வந்தோம். பரவாயில்ல, நாங்கள் இங்கே வந்து பார்த்தோன்னே ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் ரொம்ப செலிப்ரேட் பண்ணி எல்லாம் லாஸ்ட் படத்தை மறந்து எல்லாம் லைக் அவரோட பழைய படம் சாங்ஸ் எல்லாமே வந்த உடனே லைக் எல்லாரும் ஃபெஸ்டிவல் மூடில் இருந்த மாதிரி இருந்தோம் எல்லாருமே. அது வேற லெவல். அதுக்காகவே எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வர படம், முதலமைச்சருக்கான ட்ரிபியூட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? முதலமைச்சர் ட்ரிபியூட் கொடுக்கல, அது மாதிரிலாம் எதுவுமே எங்கள் கொடுக்கல. பட் அப்போ வந்ததை விட இப்போ வந்து தான் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா இன்னுமே நல்லா இருக்குது. அப்போ வந்ததாக கூட ஏதோ அட்லீஸ்ட் ஒரு படமாக தான் நாங்கள் கடந்து போயிருப்போம். இப்போ வந்து எங்கள் சிஎம்மோட படம்ன்ற மாதிரி பார்க்குறோம். பட் பரவாயில்ல, நாங்கள் டெய்லி இப்போ நியூஸ் சேனல்லாம் பார்க்குறோம். விஜய் சார் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வராங்க? என்ன கடைசி படம் அது ஆடியன்ஸ்க்காக ஏதாவது வச்சிருக்காங்களா? லேடிஸ்க்கு நிறைய மெசேஜ் வச்சுருக்காங்க, கிட்ஸுக்கும் மெசேஜ் வச்சுருக்காரு. மக்களுக்கு ஜென்ரலாக ஒரு எலெக்ஷன் வந்தால் கரெக்டான பர்சனை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், அதெல்லாம் அது மாதிரி பண்ணி பார்க்கணும் அப்படின்ற சொல்லியிருக்கோம். படம் ஆல்ரெடி ஒரு லீக்கான படம், அந்த படத்துக்கு இவ்வளோ வரவேற்பா அப்படின்ற மாதிரி அது பார்க்கும்போது எப்படி இருக்குது? லீக் ஆகுது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏதோ ஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரி இருக்குது இந்த படம். அதெல்லாம் யாரும் கண்டுக்கவே இல்லை. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை, ஒரு செகண்ட் ஷோ இந்த மாதிரி பார்க்கறது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஆடியன்ஸும் வந்து தேட்டரில் பாருங்க படத்தை. தளபதியோட கடைசி படம் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் என்ன சொல்றது, ஆஸ் அ ஃபேன் கேர்லாக டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஸ்டில் அவர் வந்து அவரோட வேயை சூஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் பப்ளிக்கோட நல்ல இன்ட்ராக்ஷன் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒரு கரியரை சூஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயும் அவர் சக்ஸஸ் ஆவார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். என் பொண்ணு ரொம்ப ஹாப்பி வந்து விஜய் மூவி பார்த்தது. அவள் ரொம்ப நாளாக நாங்கள் ஜனவரியில் ரிலீஸ் ஆச்சுல, ஜனவரியில் எங்களால் நீங்கள் விசிட் பண்ண முடியல. ஸோ வி வேர் லைக் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தோம், பார்க்க முடியலையே தேட்டரில் அப்படின்ட்டு. பட் போஸ்ட்போன் ஆனதும் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வெக்கேஷன் நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து பார்த்தது.